நம்ம சேனலில் நிறையா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க, எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறதுனால நம்மளோட முடி வந்து நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மோட்டிவேஷன் வீடியோஸ் தான். நான் என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் அந்த டிப்ஸாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜெனட்டிக்கலாக முடி நீளமாக இருக்குது, இதை பண்ணால் வளராது அப்படிங்கிறதுலாம் உங்களோட கருத்தாக இருந்தாலும் நான் என்ன ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டக்கூடிய சேனல் தான் நம்மளோட சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KamalisDiary. எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் கீலாநெல்லியை வச்சு. ஸோ அப்பயே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க கீலாநெல்லியை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் குயிக்காக பார்க்கலாம் எப்படி அந்த ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. கீலாநெல்லியில் பார்த்தீங்கன்னா இன்சைடாகவும் சரி அவுட் சைடாகவும் சரி நிறையா சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஹேருக்கு போடுறதுனாலையும் சரி இன்டேக்காக எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து அதிக பலன்கள் உண்டு. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கீலாநெல்லி. இதை வந்து நம்ம ஆயிலாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் கீலாநெல்லியை பார்க்குறீங்களோ நீங்களும் வந்து கீலாநெல்லி ஹேர் மாஸ்க் வந்து நம்ம விதவிதமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கீலாநெல்லி மாஸ்க்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கீழாநெல்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். புளிய மரத்து இலைகள் மாதிரி இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா இலைகளுக்கு அடியில் காய்கள் இருக்கும், நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக காய்கள் இருக்கும். இதுதான் கீழாநெல்லி. இது வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா புதர் இருக்கிற இடத்துல, இந்த புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துங்களில் தான் வளரும். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மஞ்சக்காமாலைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. கீழாநெல்லி செடியிலேருந்து இந்த இலைகளை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். நம்ம இன்டேக்காக எடுத்துக்கணுன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதோட சாரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நெல்லிக்காய் உருண்டை சைஸுக்கு வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இல்லாட்டி இந்த சாரை வந்து மோரில் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க எந்த அளவு சாப்பிட்ணும் அப்படின்னு. இல்லாட்டி ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த இலைகளை வந்து நான் அரைக்க போகிறேன். கீழாநெல்லியை கூட ழா வந்து கரெக்டாக உச்சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் கரெக்டாக உன்னிப்பாக பார்த்துருக்காங்க அப்படின்னு. இந்த இலைகளை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான். ஸோ இன்றைக்கி வந்து கீழாநெல்லி ஜெல் தான் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ஆலோவேரா பார்த்திங்கன்னா நான் ஸ்கின்னோடு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே உள்ள ஆலோவேராலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம யூஎஸில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் சின்னதாக இருக்கிறதுனால அதோட தோலோடையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் நல்லா அலசி எடுத்துருங்க. கற்றாழையில் எல்லோ ஃப்ளூயிட் மாதிரி ஒன்று வரும் இல்லையா, அதை போக்குறதுக்கு தான் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அலசி எடுத்த பிறகு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிங்கன்னா இதோட அந்த காம்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கும். ஸோ அது ஒரு நார் மாதிரி இருக்கும். நீங்கள் இலைகளை மட்டும் தனியாக உருவி நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் அந்தளவுக்குலாம் டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து நான் துணியில் போட்டு வடிகட்டி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அதில் நார் இருக்கும். ஸோ இதை வந்து நான் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி தடவணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்புக்கும் முடியோட நுனிக்கும் தடவலாம். மீதி இருந்ததுன்னா நம்ம வந்து ஹேருக்கும் தடவலாம். இது வந்து மாஸ்கோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கேல்ப்புக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஸ்கேல்ப்புக்கும் முடியோட நுனிக்கும் தடவிக்கோங்க. இதை தடவி நான் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வச்சுருந்து நான் வந்து தலைக்கு குளிக்க போகிறேன். இது போட்டுட்டு நம்ம எந்த வித கண்டிஷ்னரும் தேவையில்லை. நான் எப்போயுமே கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாட்டேன்னு எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இந்த 2 பொருட்களுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எப்போல்லாம் கீழாநெல்லி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை அரைச்சி போடலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்தில் 2 தடவை கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த செடி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நானே அப்ராடில் தான் இருக்கிறேன். பவுடர் ஃபார்மில் கண்டிப்பாக நான் வந்து நிறையா பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா எஃபெக்டிவாக இருந்திருக்குது. ஸோ நீங்களும் வந்து பவுடர் ஃபார்மில் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
கீலாநெல்லியும் ஆலோவேராவும் வச்சு ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆலோவேராவில் விட்டமின் இ இருக்குது. கீலாநெல்லியில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர் அப்படின்னு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வழுக்க தலையில் கூட முடியை வளர்கிறதுக்கு தூண்டும். ஸோ வழுக்க தலையில் முடி வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ஹேர் ஃபால் ஆகி ஒரு வழுக்க விழுது, பேட்ச் விழுது பார்த்திங்களா, அந்த வழுக்க தலையை வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணும். பட் ஜெனட்டிக்கலாக இருக்கிற வழுக்க தலையை வந்து க்யூர் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி பேட்சாக யாருக்கெல்லாம் வழுக்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கீலாநெல்லியோட சாரை அப்படியே அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching.